யாழ்முரளும் இசையாய் வரிகள் உங்கள் செவிக்கு. வரியின் மொழி ஆடியோ புக் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். குரல் அஜந்தா நாகராஜன். அத்தியாயம் 3. எனக்கு இது போதுமானதாக இல்லை. நாம் அவர்களின் தலைநகரையும் திக்கிரையாக்கி அழித்திருக்க வேண்டும் என சாளுக்கிய அரசன் ஆவேசமாக கர்ஜித்தான். அரசே, அது எப்படி சாத்தியமாகும்? எவ்வித போர் அறிவிப்பும் செய்யாமல் வஞ்சகமாக அவர்களின் எல்லைக்குள் நுழைந்தோம். அப்படி இருந்தும் அவர்கள் மிக விரைவில் சுதாரித்துக் கொண்டு நம்மை மூர்க்கமாக தாக்கினார்கள். எல்லையில் இருந்த மக்களை கொன்றும் நிலங்களை நாசம் செய்தும் தான் நாம் திரும்பி இருக்கிறோம். இதற்கே தமிழ்நாட்டு அரசரிடமிருந்து எப்போது பதில் தாக்குதல் வரும் என்று அஞ்சி தவித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த சூழலில் நாம் அவர்களின் தலைநகரை எப்படி அழித்திருக்க முடியும் என்று யதார்த்தத்தை விளக்கினான் தளபதி. இம்முறை அதிக எண்ணிக்கையில் அல்ல, நம் நாட்டின் மொத்த படையையுமே தமிழ்நாட்டை நோக்கி செலுத்துவோம் என்றார் அரசர் உறுதியாக. தளபதி திடுக்கிட்டார். அரசே, நம் நாட்டின் மொத்த படைகளும் எல்லை தாண்டி சென்றுவிட்டால் இங்கே நம் சாளுக்கிய நாட்டை வேறு நாட்டு படைகள் தாக்குவதற்கு அது ஏதுவாகிவிடாதா? என்ன தளபதியே, அதை சிந்திக்காமல் விடுவேனா? என் தம்பி இங்கேதான் இருப்பான். அவன் இங்கே இருக்கிறான் என்றால் எந்த பேரரசும் உள்ளே நுழைய அஞ்சி நடுங்கும். அத்தோடு நாம் கடத்தி வந்துள்ள பல லட்சம் அடிமைகள் இருக்கிறார்களே, அவர்களை காட்டி நம் படைபலம் மிக அதிகமாக இருப்பது போன்ற பிரம்மையை உண்டாக்கி பகைவரை பயமுறுத்துவோம் என்றார் அரசர் வஞ்சக சிரிப்புடன். அப்படியானால் அரசே, நீங்கள் ஏற்கனவே முடிவெடுத்து விட்டீர்கள் போலும்? ஆம். இல்லையென்றால் இந்த அடிமைகளை எதற்காக வைத்திருக்கிறோம்? நம் அடிமைகளின் எண்ணிக்கையை இன்னும் உயர்த்த வேண்டும். அதற்கு தமிழ்நாட்டின் மீதான போரை நமக்கு சரியான வாய்ப்பாக இருக்கும். அமைச்சரின் குரலில் நடுக்கம் தெரிந்தது. அங்கிருந்தும் நாம் மக்களை கடத்தி வரப்போகிறோமா? நிச்சயமாக. நமக்கு இன்னும் அதிகமான அடிமைகள் வேண்டும். அப்போதுதான் நம் படைபலம் மிக பெரியது என்று உலகுக்கு காட்ட முடியும். தாக்குதல் நடத்துவது உறுதி, மக்களை கடத்துவதும் உறுதி. எப்போது, எப்படி என்பதை மட்டும் நாம் ஆலோசிக்க வேண்டும் அமைச்சரே என தனது திட்டத்தை தீர்க்கமாக சொன்னார் சாளுக்கிய அரசன். இங்கே தமிழ்நாட்டு அரசவையில் அரசர் கம்பீரமாக வீற்றிருந்தார். அமைச்சரே, தளபதி பரஞ்சோதி தற்போது எங்கே இருக்கிறார் என தமிழ்நாட்டின் அரசர் வினவினார். 2ஆம் நிலை தளபதிகளுக்கு போர்க்கால உளவியல் பயிற்சி கொடுக்கப் போவதாக சொல்லியிருந்தார் அரசே என்றார் அமைச்சர். அவரை உடனே காண வேண்டுமே. நானே நேரில் சென்று அழைத்து வருகிறேன் அரசே என கூறி தனது இருக்கையிலிருந்து அமைச்சர் எழுந்தார். அடடே, அதோ தளபதியே வருகிறாரே என்று அரசர் உற்சாகமாக கூறி அமைச்சரை மீண்டும் அமருமாறு சைகை காட்டினார். அமைச்சர் அரண்மனை வாசலை நோக்கினார். இரையை தாக்கிவிட்டு தனியாத வீரியத்துடன் கம்பீரமாக நடந்து வரும் ஒரு வேங்கை புலியை போன்ற உருவம் தென்பட்டது. அமைச்சர் கண்களை சுருக்கி பார்த்தார். கவசங்கள் ஏதுமற்ற அந்த புடைத்த மார்பிலும் முறுக்கேறிய கைகளிலும் எண்ணற்ற போர்களில் கண்ட தழும்புகள் வீரத்தின் சாட்சிகளாக மின்னின. குறுக்கே எவர் வந்தாலும் அந்த புலி பாய்ச்சலில் சிதைந்து போவார்கள் என்பது போன்ற வேகமான நடை. அவரது நடைக்கேற்ப இடையில் சுருகியிருந்த வாளின் அசைவு, எந்நேரமும் அந்த வாளை உருவ தயாராக இருக்கும் நரம்புகள் புடைத்த கைகள், ஈட்டி முனை போன்ற கூரிய பார்வை, பார்ப்பவரை ஒரு நிமிடம் நடுங்க செய்யும் அந்த பேராற்றல். வருவது புலிதான், இல்லை நம் தளபதி பரஞ்சோதி என்று தனக்குள் சொல்லிக் கொண்டார் அமைச்சர். அருகில் வந்த பரஞ்சோதி அரசரை வணங்கி நின்றார். நண்பா, உன்னைத்தான் நினைத்து கொண்டிருந்தேன். என் எண்ணம் உனக்கு எப்படி எட்டியதோ நீயே வந்துவிட்டாய் என்றார் அரசர். அரசே, நான் எதற்காக உங்களை காண வந்தேனோ அதே காரணத்திற்காக தான் நீங்களும் என்னை தேடியிருப்பீர்கள் என எண்ணுகிறேன். முதலில் நீங்கள் சொல்லுங்கள் தளபதி என்றார் அரசர். அந்த சாளுக்கியன் அடங்குவதாக இல்லை அரசே. அவன் நம் பொறுமையை சோதிக்கிறான். வரும் திங்கள் முதல் நாளில் நம் எல்லைக்குள் நுழைந்து தாக்க திட்டமிட்டுள்ளான் என்றார் பரஞ்சோதி. அதே தான் நண்பரே, நானும் இது குறித்து ஆலோசனை செய்யவே உங்களை தேடினேன். அவன் வரட்டும். இம்முறை நம் எல்லையில் அவன் என்ன அட்டூழியம் செய்தானோ அதை அவன் நாடு முழுமைக்கும் செய்து அவனை அவன் மண்ணிலேயே கொன்று புதைப்போம் என ஆவேசமாக முழங்கினார் அரசர். அவனை இங்கே வரவிட்டு தாக்கினால் அவனை அவனது மண்ணில் எப்படி கொள்வது அரசே என வினவினார் அமைச்சர். அவனை துரத்தி செல்வோம் என்றார் அரசர். அரசே, அப்படியானால் அவனை முதலில் நம் எல்லைக்குள் நுழைய விடுவோம். அதற்கு முன்னதாக அங்குள்ள மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு குடியமர்த்துவோம். அவன் உள்ளே வந்து வெற்றி பெற்று விட்டதாக எண்ணி மார்தட்டிக் கொள்ளட்டும். அந்த தருணத்தில் கிழக்கிலும் மேற்கிலுமாக நமது படைகள் பிரிந்து சென்று அவர்களை சுற்றி வளைக்கட்டும். நம்மையும் நம் மண்ணையும் அழிக்க நினைத்து வரும் அவனுக்கு
அவன் கனவிலும் நினைக்காத அழிவைத் தருவோம் என்றார் தளபதி பரஞ்சோதி. மிக நன்று, உடனே போருக்கான ஆயத்த பணிகளை தொடங்குங்கள் என அமைச்சருக்கு உத்தரவிட்டார் அரசர். அடுத்தடுத்த நாட்கள் விறுவிறுவென கழிந்தன. ஒட்டுமொத்த தமிழ்நாடும் போருக்கான ஆயத்த பணிகளில் மும்முரமாக ஈடுபட்டது. தமிழ்நாட்டின் எல்லையை நோக்கி சீறி வந்து கொண்டிருந்தது சாளுக்கிய படை. எல்லையில் சொற்ப வீரர்களே உள்ளனர் என்ற செய்தியை சாளுக்கிய தளபதி அறிவித்ததும் உடல் முழுவதையும் கவசத்தால் போர்த்தியிருந்த லட்சக்கணக்கான படை வீரர்கள் விண்ணதிர வெற்றி கூச்சலிட்டனர். அந்த சத்தமானது முன்னணியில் இருந்த லட்சத்திற்கும் அதிகமான காலாட்படையில் தொடங்கி அடுத்த நிலையில் இருந்த வெல்படை, 60,000 குதிரைப்படை, 30,000 யானைப்படை என அலையலையாக பரவி இறுதியில் யானை தேரில் அமர்ந்திருந்த சாளுக்கிய அரசனையும் எட்டியது. வெற்றி களிப்பிலிருந்த அந்த அரசன் தாம் மெல்ல மெல்ல தளபதி பரஞ்சோதியின் மாய வலையில் சிக்கிக் கொண்டிருப்பதை உணரவில்லை. சாளுக்கிய படை எல்லையில் நுழைந்ததும் அங்கிருந்த தமிழ்நாட்டு படை தந்திரமாக பின்வாங்கியது. இதனால் உற்சாகமடைந்த சாளுக்கியரின் வேகம் அதிகரித்தது. அவர்கள் உள்ளே வர வர இருபுறமும் மறைந்திருந்த தமிழ்நாட்டு படைகளால் மெல்ல சூழப்பட்டார்கள். அவர்களுக்கு நேர் எதிரே தமிழ்நாட்டு படையின் பிரதான அணி அணிவகுத்து வந்து கொண்டிருந்தது. சாளுக்கிய அரசன் தன் பார்வையை எதிரிப்படையின் மீது படரவிட்டான். தளபதியாரே, தமிழ்நாட்டு அரசனையும் காணும், அவர்தம் தளபதியையும் காணும். நம் பெரும் படையைக் கண்டு அஞ்சி மாளிகைக்குள் பதுங்கிவிட்டார்களோ? யானைப்படையில் அரசருக்கான தேரை கூட காணவில்லையே என எகத்தாளமாக சிரித்தான் சாளுக்கியன். ஆமரசே, நம் படையின் அதிர்விலேயே அவர்கள் நிலை குலைந்து போயிருக்கக்கூடும் என்றார் தளபதி. ஆனால் அமைச்சரோ எச்சரித்தார். அரசே, பகைவனை அப்படி குறைத்து மதிப்பிடாதீர்கள். தமிழ்நாட்டு வேந்தர்கள் ஒருபோதும் படை வீரர்களுக்கு பின்னால் ஒளிந்து கொள்பவர்கள் அல்ல. அதோ அந்த புறவிகளுக்கு முன்னே நிற்கும் வீரர்களை கவனியுங்கள். அரசன் உற்று நோக்கினான். ஒரு கணம் அவன் இதயம் கிடுகிடுத்தது. அமைச்சரே, அது நிற்பது? ஆமரசே, அவர்தான் தமிழ்நாட்டு வேந்தர். அவர் அருகில் அனல் தெரிக்கும் பார்வையுடன் நிற்பது தலைமை தளபதி பரஞ்சோதி. ஆஹா, இருவருமே பலியாக தாமாகவே முன்வந்து நிற்கிறார்களா? இன்றுடன் இவர்களது கதை முடியட்டும் என சிரித்தபடி போருக்கு உத்தரவிட்டான் சாளுக்கியன். சுற்றி வளைக்கப்படுவதை சற்றே உணர்ந்த சாளுக்கிய படைகள் வீரியத்துடன் தாக்குதலை தொடங்கின. எண்ணிக்கையில் அவர்கள் அதிகமாக இருந்ததால் தமிழ்நாட்டு படை முதலில் சில சறுக்கல்களை சந்தித்தது. அந்த நிலையை சாதகமாக்கிக் கொள்ள எண்ணிய சாளுக்கிய அரசன் தன் யானையை தமிழ்நாட்டு காலாட்படையின் நடுவில் செலுத்திக் கொண்டு ஆக்ரோஷமாக முன்னேறினான். அந்த யானை தமிழ்நாட்டு வீரர்களை காலால் மிதித்து நசுக்கியும் தும்பிக்கையால் தூக்கி வீசியும் கோரதாண்டவமாடியது. அரசன் முன்னேறி சென்றபோதுதான் கவனித்தான். மேற்கிலும் கிழக்கிலும் மின்னலென இரு வீரர்கள் புகுந்து சாளுக்கிய படையை சின்னா பின்னமாக்கி கொண்டிருப்பதை கண்டான். அவர்கள் குதிரைகள் சற்றும் தயங்காமல் பிணக்குவியல்களின் மேல் ஏறி முன்னேறி வந்தன. அவர்கள் குதிரையின் மேல் அமர்ந்திருக்கிறார்களா அல்லது தரையில் நின்றே வாளை சுழற்றுகிறார்களா என்று குழம்பும் அளவிற்கு அவர்களின் வேகம் இருந்தது. முன்னோக்கி சென்ற சாளுக்கிய அரசன் பரஞ்சோதியின் பாய்ச்சலை கண்டு திகைத்து அப்படியே நின்று பின்வாங்க தொடங்கினான். நூற்றுக்கணக்கான வீரர்களை கொன்று குவித்துவிட்டு சூறைக்காற்றைப் போல முன்னேறி வந்து கொண்டிருந்தான் பரஞ்சோதி. அவன் வரும் வழியெங்கும் சாளுக்கிய வீரர்கள் சருகுகளைப் போல சரிந்து விழுந்தனர். இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டு வேந்தரின் வாள் எதிரிகளின் இரத்தத்தால் நனைந்து சிவந்து கொண்டிருந்தது. அவர் ஒருவனின் தலையை வெட்டும்போது வாளிலிருந்து சிதறும் இரத்தத் துளிகள் தரையில் விழுவதற்குள் அடுத்த 4-5 எதிரிகளின் கரம் சிரங்கள் வெட்டுண்டு மண்ணில் விழுந்தன. சில மணி பொழுதிலேயே போர்க்களத்தின் போக்கே மாறியது. வந்த சாளுக்கிய படையில் பாதி வீரர்கள் இரத்த வெள்ளத்தில் கிடந்தனர். எஞ்சியவர்கள் உயிருக்கு பயந்து தலை தெறிக்க ஓடத் தொடங்கினர். வெற்றி கனவுடன் வந்த சாளுக்கிய அரசனும் தன் உயிர் தப்பினால் போதும் என தன் நாட்டை நோக்கியே தப்பியோடி கொண்டிருந்தான். தளபதியாரே, அவனை முடித்துவிட்டு வாருங்கள் என தமிழ்நாட்டு வேந்தர் ஆக்ரோஷமாக கட்டளையிட்டார். தப்பி ஓடிய சாளுக்கிய அரசன் தன் நாட்டிற்குள் நுழைந்தான். அவனை நிழலென தொடர்ந்தனர் பரஞ்சோதியும் அவரது படைகளும். அந்நாட்டின் எல்லையில் சாளுக்கியர்கள் மகாவீரன் என்று கொண்டாடும் அரசனின் தம்பியைத்தான் பரஞ்சோதி முதலில் எதிர்கொண்டார். அங்கே பேசுவதற்கோ போர் தந்திரங்களை விளக்குவதற்கோ நேரம் இருக்கவில்லை. உள்ளே நுழைந்த வேகத்தில் வாளை ஏந்தி துடுக்காக நின்றிருந்த அந்த வீரன் கண்ணிமைக்கும் நேரத்தில் தன் சிரத்தை இழந்தான். பரஞ்சோதி எறிந்த வேல் அவன் தலையை கொய்து கொண்டு சென்று தரையில் ஆழமாக பாய்ந்தது. அடுத்த ஓரிரு நாட்களில் சாளுக்கிய நாட்டை பரஞ்சோதியின் படை மொத்தமாக துவம்சம் செய்தது. முகக்கவசம் அணிந்த ஆயிரக்கணக்கான வீரர்களின் சடலங்கள் வீதியெங்கும் சிதறி கிடந்தன. எதிர்த்து வரும் ஒவ்வொருவரையும் வெட்டி வீழ்த்தியபடி முன்னேறிய பரஞ்சோதியின் வாள் திடீரென குறுக்கே வந்து விழுந்த ஒரு சிறுவனையும் பதம் பார்த்தது. அச்சிறுவனின் கையில் ஆழமான வெட்டு விழுந்தது. அதுவரை சுழன்று சுழன்று எதிரிகளை வீழ்த்திய பரஞ்சோதி
திடுக்கிட்டு தன் வாளை அப்படியே நிறுத்தினார். அன்றுதான் அவர் முதலாக தன் மூச்சுக்காற்றின் வேகத்தை தாழாமல் உணர்ந்தார். மெதுவாக தலையை திருப்பி கீழே வெட்டுப்பட்டு பலவீனமாக கிடந்த அந்த சிறுவனை நோக்கினார். அவன் கவசம் அணிந்திருந்ததைக் கண்டு குழம்பிய பரஞ்சோதி அவன் அருகில் சென்றார். இவன் போர் வீரனைப் போல் தெரியவில்லையே, பின் ஏன் கவசம் அணிந்துள்ளான் என மனதிற்குள் எண்ணியபடி அவனது கவசத்தை கிழித்து சிறுவனை வெளியே எடுத்தார். அவனது மென்மையான உடல்வாகினைக் கண்டு பரஞ்சோதி அதிர்ந்து போனார். முறையான போர் பயிற்சி பெற்றதற்கான அடையாளமே இல்லையே என எண்ணியவர் அவனது இதய துடிப்பையும் தேகத்தையும் கொண்டு வயதை கணக்கிட்டார். திடுக்கிட்டு எழுந்த பரஞ்சோதியின் பெருமூச்சு அந்த நிலத்தையே சூடாக்கியது. அருகில் கிடக்கும் பாலகனை பார்த்தபடியே ஒட்டுமொத்த போர்க்களத்தையும் ஒருமுறை பார்த்தார். குட்டையான உருவமும் வளராத உடலுமாக பிணங்கள் அடுக்கடுக்காக கிடந்தன. மீண்டும் அச்சிறுவனை உற்று பார்த்த பரஞ்சோதியின் கைகள் நடுங்கின. இதயம் படபடத்தது. கயிற்றில் கழுத்து சிக்கி இறுகுவது போன்ற ஒரு வேதனையில் அறியாமலேயே கண்ணீர் அவர் தொண்டையை அடைத்தது. இறுகி முறுக்கேறி இருந்த அந்த வீர கரங்கள் தளர்ந்தன. எத்தனையோ கொடூரமான போர்களைக் கண்ட பரஞ்சோதி ஒருமுறை கூட தன் வாளை நழுவ விட்டதில்லை. ஆனால் அன்று அவரது புகழ்பெற்ற வாள் பிடிநழுவி தரையில் விழுந்தது. அவரது விழிகளிலிருந்து வழிந்த கண்ணீர் துளி மண்ணை தொட்டது. சட்டென தன்னுணர்வு பெற்ற பரஞ்சோதி அச்சிறுவனின் அருகில் அமர்ந்து நாடியை பிடித்து பார்த்தார். உடலில் வேறெங்கு காயங்கள் உள்ளன என ஆராய்ந்தார். பரஞ்சோதி வீசிய அந்த ஒரே ஒரு வெட்டு மட்டுமே ஆழமாக பதிந்திருந்தது. மற்றவை சிறு காயங்களே. வேகமாக தன் இடையிலிருந்து வெள்ளி நூலை எடுத்து முள் போன்ற ஒரு கருவியை கொண்டு வெட்டுப்பட்ட காயத்தை தையலிட்டார். தான் எந்நேரமும் தயார் நிலையில் வைத்திருக்கும் மருதாணி, கரிசலாங்கண்ணி, அதிமதுரம் மற்றும் பூண்டு கலந்த மூலக்கூழ் மருந்தை தடவி முதலுதவி செய்தார். பின்னர் அவனை மென்மையாக தூக்கி சென்று பாதுகாப்பான ஒரு இடத்தில் படுக்க வைத்தார். அங்கு குவிந்து கிடந்த பிணங்களின் முகக்கவசங்களை ஒவ்வொன்றாக விலக்கி பார்த்தார். அவர் அஞ்சியது போலவே போர் பயிற்சியே இல்லாத அப்பாவி சிறுவர்களை பலவந்தமாக கவசம் அணிய செய்து போர்க்களத்தில் பலி கொடுத்திருந்தான் அந்த வஞ்சக சாளுக்கிய அரசன். எல்லாம் முடிந்துவிட்டது. வீராதி வீரர் தளபதி பரஞ்சோதி என ஒரு தமிழ் போர் வீரன் உரக்க எழுப்பிய குரலை தொடர்ந்து வாழ்க என்ற முழக்கம் அலையலையாக படைக்கூட்டத்தில் ஒலித்தது. மீண்டும் ஒத்த குரலில் விண்ணுலகமே அதிரும்படி தன்னிகரில்லா தளபதி பரஞ்சோதி வாழ்க, தமிழ் மண்ணிற்காக பழி தீர்த்த மாவீரன் பரஞ்சோதி வாழ்க, வாழ்க என படை வீரர்கள் வீர முழக்கமிட்டனர். மிக பெரும் வெற்றியை பெற்று தந்துள்ளார் பரஞ்சோதி. இதற்கு ஈடாக தளபதிக்கு நாம் என்ன செய்ய போகிறோம் என்று எண்ணியபடி தமிழ்நாட்டு அரசர் பரஞ்சோதியின் வருகைக்காக ஆவலுடன் காத்திருந்தார். எதிரி நாட்டிடமிருந்து கைப்பற்றப்பட்ட யானைகளையும் குதிரைகளையும் ஆயுதங்களையும் தமிழ்நாட்டிற்கு கொண்டு வந்து அரசரிடம் ஒப்படைத்தார் பரஞ்சோதி. அரசே என்று அழைத்து வணங்கினார். நண்பா, வாருங்கள், இவ்வரசருக்கு நீங்காத புகழை சேர்த்துள்ளீர்கள். பார்வோற்றும் பகைவரஞ்சும் பேரரசாக நாம் இன்று பெரும் புகழடைந்துள்ளோம். உம்முடைய வீரத்தினால் குறைவில்லாத வரலாற்று வெற்றியை நாம் அடைந்துள்ளோம் என அரசர் உள்ள மகிழ்ந்து புகழ்ந்தார். சற்றும் அந்த புகழ்ச்சியை தன் தலைக்கு ஏற்றிக்கொள்ளாதவராய், அரசே, நீரே என் வீரம், நீரே என் உள்ளாற்றல், தாங்களும் இத்தமிழ் மண்ணும் மக்களுமே என் உத்வேகம், எது ஒன்றும் என் தமிழ் அரசனின் ஆசை என்று என்னிடமில்லை என்றார் பரஞ்சோதி அடக்கமாக. நண்பா, நீங்கள் பெற்று தந்திருக்கும் வெற்றி சாதாரணமானதல்ல. உமக்கு தகுந்த கைமாறு செய்தே தீர வேண்டும் என்றார் அரசர். இல்லை அரசே, அது என்னுடைய கடமை, அதைத்தான் செய்தேன். நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, இப்போது நான் தருவதை நீங்கள் ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். அரசே, அப்படியானால் நான் ஒன்று கேட்கிறேன், அதையே எனக்கு தாருங்கள். எதுவானாலும் உமக்கு தருகிறேன் நண்பா. 60,000 யானைகளையும் 70,000 குதிரைகளையும் நாட்டில் தேக்க முடியாத அளவு தங்க வைரங்களையும் உமக்காக ஒதுக்கி வைத்திருக்கிறேன். அது மட்டுமின்றி முன்பு உங்களுடைய முன்னோர்கள் ஆண்ட பகுதியை மீண்டும் உமக்கு வழங்கி உம்மை அரசராக்குகிறேன் என தமிழரசர் அடுக்கிக் கொண்டே சென்றார். அரசே, நான் கேட்க விரும்புவது மாட மாளிகைகளோ, போரும் இரத்தமும் காணும் களங்களையோ, மாபெரும் அதிகாரம் கொண்ட அரசன் என்ற அடையாளத்தையோ அல்ல. தளபதி என்ற இந்த பதவியிலிருந்து என்னை விடுவிக்க வேண்டும். அதற்கு நீங்கள் அனுமதிக்க வேண்டும். அதுவே நான் வேண்டுவது. நம் நாடெங்கும் சுற்றித் திரிந்து மக்களுக்கு மருத்துவ சேவை செய்ய எனக்கு அனுமதிக்க வேண்டும். என் சொந்த ஊருக்கு சென்று ஒரு சிறிய வைத்தியசாலை அமைத்து என்னை தேடி வருவோர் எவராயினும் அவர்களுக்கு மருத்துவம் பார்க்க வேண்டும். இதுவே என் வேண்டுகோள் அரசே என தன் மனதின் வேட்கையை வெளிப்படுத்தினார் பரஞ்சோதி. அரசர் மௌனமானார். அமைச்சரே, நம் நண்பரின் உடலுக்கு ஏதேனும் என்று சொல்ல வந்தவர் மேற்கொண்டு பேச முடியாமல் தயங்கி இழுத்தார். அமைச்சர் மெல்ல பதிலளித்தார். இல்லை அரசே,
தளபதியாரின் உடல் எஃகு கோட்டை போன்றது. ஆனால் இந்த போரில் நடந்த அந்த மோசமான நிகழ்வு அவரை மிகவும் வருத்தியுள்ளது. போர் பயிற்சி கூட பெறாத பல அப்பாவி சிறுவர்களின் மரணம் தன்னால் நிகழ்ந்துவிட்டதே என அவர் கலங்குகிறார். அவருக்குள்ளே உறைந்திருந்த மருத்துவ குணம் தளபதி என்ற மாபெரும் பதவியை வீழ்த்திவிட்டு இப்போது வெளியே வந்துவிட்டது. பரஞ்சோதி அமைதியாக தொடர்ந்தார். அரசே, போர் முழுவதுமாக முடிந்த பிறகுதான் அந்த வஞ்சகத்தை நான் கண்டேன். அத்தருணத்தில் என் உள்ளே ஒரு பெரும் வெறுமை குடிகொண்டது. என் மன வலிமை குன்றியது. முறுக்கேறிய தசைகள் தளர்ந்தன. காயப்பட்ட அந்த சிறுவனை நான் குணப்படுத்திய போது வேறொரு ஆத்மாவாக என்னை உணர்ந்தேன். என்னால் பல உயிர்கள் பிழைக்க காத்திருப்பதாக ஒரு அசரீரை என் காதுகளில் ஒலித்தது. அது மீண்டும் மீண்டும் என்னை அழைத்து கொண்டே இருக்கிறது. இறைவனிடம் நான் வேண்டுவது இதுதான். என்னிடம் வருவோருக்கு எவ்விதமான நோய் இருப்பினும் அவர்களை காத்திட வேண்டும். தீராத கொடும் நோய் எதுவாயினும் என் உயிரை கொடுத்தேனும் அவர்களை குணப்படுத்திட வேண்டும். தங்களிடமும் அதைத்தான் கேட்கிறேன் அரசே. எந்த நேரமும் எங்கே போர் நடக்கும், எத்தனை தலைகளை உருள செய்வோம் என்று சிறுவயது முதல் இருவரும் வீராவேசமாக பேசி பழகியவர்கள். ஆனால் இப்போது தளபதி பரஞ்சோதியின் பேச்சு முற்றிலும் வேறாக இருந்தது. அதற்கு மேல் அவரை தன் அதிகாரத்தால் கட்டாயப்படுத்த அரசர் விரும்பவில்லை. உங்கள் விருப்பம் எதுவோ அதன்படியே செய்வோம் நண்பா என்றார் அரசர் நெகிழ்ச்சியுடன். நன்றி அரசே என்று கூறி விடை பெற்று கொண்டார் பரஞ்சோதி. மயிலிறகு காற்றில் மிதந்து மண்ணை தொடுவது போன்ற மென்மையுடன் நடந்து செல்லும் பரஞ்சோதியை பார்த்தபடியே, இறைவன் நீ கேட்காததையெல்லாம் உனக்கு கொடுப்பார். ஆனால் நீயாக விரும்பி ஒன்றை வேண்டி நிற்கும்போது அதுவே உனக்கு பெரும் சோதனையாகிவிடும் என அமைச்சர் தன் மனதிற்குள் சொல்லிக் கொண்டார். தன் சொந்த ஊருக்கு திரும்பிய பரஞ்சோதிக்கு ஊர் மக்கள் கூடி பெரும் மரியாதை செய்தனர். தங்கள் ஊர்க்காரர் நாட்டின் முதன்மை தளபதியாக பெரும் புகழ் சேர்த்துள்ளார் என்ற பெருமிதம் அவர்களிடமிருந்தது. ஊர் பெரியவர்களிடம், ஐயா, நான் உங்களிடம் சில செய்திகளை சொல்ல வேண்டும் என்றார் பரஞ்சோதி. நாட்டின் முதன்மை தளபதி எங்களிடம் அனுமதி கேட்பதா என்றார் ஊர் பெரியவர் வியப்புடன். ஐயா, நான் இப்போது தளபதி பரஞ்சோதியாக வரவில்லை, ஒரு மருத்துவராக வந்துள்ளேன் என கூறி தான் தளபதி பதவியை துறந்த விவரத்தை விளக்கினார். பரஞ்சோதி தான் சொல்லியபடியே ஊரில் ஒரு வைத்தியசாலை அமைத்து தொடர்ந்து மருத்துவம் பார்த்து வந்தார். அவரை சுற்றி சீடர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்தது. பல்வேறு ஊர்களுக்கு சென்று புதிய மருத்துவ முறைகளை கற்றும் தான் அறிந்த ரகசியங்களை பிறருக்கு கற்றுக் கொடுத்தும் வந்தார். காலம் வேகமாக உருண்டோடியது. எல்லோரும் மருத்துவம் பார்க்க வருவது போலவே ஒரு நாள் ஒரு சிவனடியாரும் அந்த வைத்தியசாலைக்கு வந்து சேர்ந்தார். சிவனடியாரே, நாங்கள் இத்தனை பேர் இருக்கிறோம், எங்களிடம் சிகிச்சை பெற்றுக் கொண்டால் என்ன? நாங்களும் தேர்ச்சி பெற்ற மருத்துவர்கள்தான் என்றனர் சீடர்கள். உங்களிடமா சிகிச்சை பெற இத்தனை காலம் காத்திருந்தேன். எல்லோருக்கும் பாகுபாடின்றி மருத்துவ சேவை செய்வேன் என தளபதி பரஞ்சோதிதானே உறுதி கூறினார். அவரிடம்தான் நான் சிகிச்சை பெறுவேன் என அந்த சிறுவயது சிவனடியார் பிடிவாதமாக கூறினார். அவர் ஒரு பணிக்காக தூரம் சென்றுள்ளார். நீங்கள் வந்து சொன்ன மாத்திரத்திலேயே அவருக்கு தகவல் அனுப்பிவிட்டோம். வரட்டும் வரட்டும், அவர் எங்கு சென்றாலும் இங்கு வந்துதானே ஆக வேண்டும் என்றார் அடியார். அவர் உருவத்தை பார்த்தால் மிக சிறுவயதாக தெரிந்தது. ஆனால் பேச்சும் செயலும் பிடிவாதமும் வயதுக்கு மீறிய ஞானத்தை கொண்டிருந்தன. ஆமாம், இது என்ன இறைவனின் சோதனையா? இதயத்திற்கான அறுவை சிகிச்சையை உடனே செய்யவில்லை என்றால் இவருடைய உயிருக்கே ஆபத்தாகிவிடும். வந்து 2 நாட்களாகின்றன. நாம் சொல்வதை அவர் கேட்பதாக இல்லை. தான் பிடித்த முயலுக்கு 3 கால் என்பது போல பிடிவாதமாக இருக்கிறாரே என ஒரு சீடர் அங்கலாய்த்தார். ஆசான் பரஞ்சோதி வந்தால் நம் மீது கோபப்படுவாரோ? இல்லை, நிலைமையை விளக்கினால் அவருக்கு புரியும். இதோ ஆசான் வந்துவிட்டார் என ஒரு சீடன் கூவினான். சீடர்களின் முகத்தில் அப்போதுதான் நிம்மதி பிறந்தது. அவர்கள் ஓடிச் சென்று பரஞ்சோதியை வரவேற்றனர். ஆசானே, இந்த சிறுவயது சிவனடியாரின் இதயம் மிகவும் மோசமான நிலையில் உள்ளது. எவ்வளவோ முயன்றும் தங்களை தவிர வேறு யாரிடமும் சிகிச்சை பெற மறுக்கிறார். பரஞ்சோதி அடியார் முன் நின்று வணக்கம் சிவனடியாரே என்றார். வணக்கமெல்லாம் இருக்கட்டும், ஒரு நோயாளியை எத்தனை நாளப்பா காத்திருக்க வைப்பது? மன்னிக்கவும் அடியாரே, இப்போதே உங்களுக்கு சிகிச்சையை தொடங்குகிறேன். சிகிச்சையை தொடங்கும் முன் சில கேள்விகள் கேட்க வேண்டும். அதற்கு சம்மதம் என்றால் மட்டுமே தொடங்குங்கள் என்றார் அடியார். கேளுங்கள் அடியாரே. சிகிச்சை கடினமாக இருந்தாலும் என் நிலையிலும் பின்வாங்க கூடாது. எப்படியாவது என் உயிரை காப்பாற்ற வேண்டும். ஆனால் எனக்காக எந்த ஒரு உயிரையும் அதன் அனுமதியின்றி நீ கொல்லக்கூடாது. இதற்கு சம்மதமா? பரஞ்சோதி சற்றும் யோசிக்காமல் சம்மதம் அடியாரே என்றார். அந்த பதில் சீடர்களை திடுக்கிட செய்தது. பரஞ்சோதி அடியாரின் நாடியை பிடித்து பார்த்தார். பின்னர் உடல் முழுவதையும் ஆராய்ந்தார். அவரது முகம் மெல்ல பதற்றமடைந்தது. சீடர்களை அருகே அழைத்தார். அடியாரின் இதய துடிப்புக்கும் இவருடைய பேச்சுக்கும் தொடர்பே இல்லை.
செயலில் இருந்த இந்த இதயத்தை வைத்துக் கொண்டு இவ்வளவு ஆற்றலுடன் எப்படி இருக்கிறார்? நீங்கள் உடனே சென்று 10வது அறையில் உள்ள பன்றியை சுத்தம் செய்து அதன் உடல்நிலையை சரிபார்த்து வாருங்கள் என்றார். சீடர்கள் ஓடினர். அடியாரே, தங்களுடைய இதயம் செயலிழந்து விட்டது. உடனடியாக மாற்று இதயம் வைக்க வேண்டும். அது எனக்கு தெரியும். அதற்காக தான் உன்னிடம் வந்தேன். சரி அடியாரே, பன்றியின் இதயத்தை உங்களுக்கு பொருத்த ஏற்பாடு செய்கிறேன். அதுவரை ஓய்விடுங்கள். என்னது, பன்றியா? பரஞ்சோதி, அந்த பன்றிக்கு தன் இதயத்தை கொடுக்க விருப்பம் உள்ளதா என்று கேட்டாயா? அதன் உயிரின் அனுமதி இல்லாமல் அதை கொன்று நான் வாழ்வதா? இறைவா, என்ன கொடுமை இது! அதற்கு பதிலாக என்னை இப்போதே கொன்று விடலாமே என புலம்பினார் அடியார். அடியாரே, உங்கள் உயிரை காக்க வேண்டுமே. அதற்காக அந்த பன்றி ஒப்புக்கொண்டு முன்வந்தால் எனக்கு சம்மதம். மனிதன் என்றால் அவனால் சிந்தித்து சம்மதம் சொல்ல முடியும். ஆனால் வாய்ப்பேச முடியாத ஒரு விலங்கு ஒப்புக்கொண்டதாக நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்ள முடியுமே தவிர அது ஒருபோதும் மனமு வந்து தராது. அப்படியானால் ஒரு மனிதனிடம் அனுமதி பெற்று அந்த இதயத்தை உங்களுக்கு பொருத்தினால் சம்மதமா? அப்படி இருந்தால் சம்மதம்தான் என்று சொன்னவர் மீண்டும் புலம்ப தொடங்கினார். ஐயோ, யாருடைய உயிரை எடுக்கப் போகிறீர்களோ? நாட்டின் முதன்மை தளபதி நீங்கள். உங்கள் சொல்லுக்கு அஞ்சி எவராவது உயிர் கொடுக்க சம்மதிப்பாரோ? நான் அந்த பாவத்தை சுமக்க வேண்டுமோ? இல்லை அடியாரே, நான் ஒருபோதும் எவரையும் கட்டாயப்படுத்த மாட்டேன். உங்களுக்கு சம்மதம் என்றால் இப்போதே அறுவை சிகிச்சையை தொடங்கலாம். எந்த மனிதனிடம் இதயம் பெறப்போகிறீர்கள்? என் மீது பழியேற்றி விடாதீர்கள். யார் இதற்கு முன் வருவார்? நான் வருகிறேன் அடியாரே என்றார் பரஞ்சோதி அமைதியாக. 5 ஆண்டுகளுக்கு முன்பு நான் இறைவனிடம் ஒரு வரம் வேண்டினேன். என்னிடம் வரும் நோயாளியின் உயிரை காக்க என் உயிரையேனும் கொடுக்க அருள் புரிய வேண்டும் என்று கேட்டேன். அந்த பிரார்த்தனை இன்று பலிக்கப் போகிறது. இறைவன் என்னை ஆட்கொண்டான் என்று கூறி தன் சீடர்களிடம் சிகிச்சையை தொடங்க ஆணையிட்டார். பரஞ்சோதியின் இதயம் அந்த சிறுவயது அடியாரின் உடலில் பொருத்தப்பட்டது. அறுவை சிகிச்சை முடிந்து அடியார் கண் விழித்தார். ஆனால் சிகிச்சை முடிந்த சில கணங்களிலேயே அந்த சிவனடியார் அங்கிருந்து மாயமாக மறைந்தார். தன் சொல்லை காக்க, ஒரு நோயாளியின் உயிரை மீட்க தன் உயிரையை ஈந்த அந்த மாபெரும் மருத்துவர் பரஞ்சோதி தமிழ் மண்ணின் வரலாற்றில் அழியா புகழடைந்தார்.